அதுக்கு ஒரு ஐடியா பண்ணு. நூல் ஏதாவது ஒன்று துணிகினி ஏதாவது ஒன்று. இதில் தான் ஓட்டை போட்டுருக்கேன். இதில் ஒரு ஓட்டையை போட்டுக்கிட்டா வேலை வேஸ்ட்டாக போயிடும் சாமி. இதுதான் தடவுறது இதான் சாமி ஈஸியாக இருக்கும். அத்தனோண்டு தான் இருக்கு பாருங்க. இத்தனோண்டா இருக்கு பாருங்க. நான் ஃபுல்லாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி இது போட்டு அப்படி ஓட்ட போட்டால் வேஸ்ட் ஆகிருங்க. பண்ண முடியாது. இதெல்லாம் மிச்சம் தான் இதாக. ஏன்னா மார்னிங் தலைவா. ஆமாம் அப்படி எடுக்க முடியாதா? சரி என்ன நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க? வந்தாங்க போய் ஒன்று வாங்கிட்டு இருக்குன்னா ₹5 தெரியுதாண்ணா? அதை பாருங்க முறை. இன்னொரு பீஸ் போடுங்க. அது மாதிரி அதே சைஸ். இந்த பாருங்க இந்த பாருங்க இதான் இது சைஸ். இந்த பாருங்க இதில் போடுறோம். மேலே இதை போடுறேன். சரிங்களா? போடுங்க. வந்தாங்க கொஞ்சம் சின்னமாக தான் பரவாயில்ல. ஓகே. இன்னைக்கு வந்து ப்ளம்பர் வேலை. நமக்கு 700 வேலை தெரியுங்க. அடுத்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணிவிட்டு அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு அப்புறம் வரிட்டு பேஸ்ட்டை போட்டுவிட்டு ஃபைனல். ஓகே. நெக்ஸ்ட்டு இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒட்டினதாக தான் நிப்பாட்டிக்கிட்டு அடுத்து எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு சரி அப்புறம் கழட்டிட்டு போடுங்க. சரி ஓகே. இதுக்கப்புறம் வந்து இன்னொரு இந்த இடத்துல ஒரு டிவி வருது. இதை போடுறோம். இதில் ஒன்று போடுறோம். சரியா? என் ஃப்ரெண்டு வந்து பிரச்சனை ஹெல்ப் பண்ணிட்டேன். சின்னமாக போட்டுட்டோமா? இல்லை அடுத்துக்கோ கொஞ்சம். இல்லை போடுங்க போடணும். இல்லை வால் வருது. இல்லை எங்கள் வாழை படம் தேடி இருக்கணும். அதுதான் என்ன வேஸ்ட்டாக போடாது. அது அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சைஸ் கட்டணும். நான் வெளியே இல்லை போதும். அவ்வளோதான். எப்போயுமே வந்து நான் என்ன செய்கிறேன்னா ஃபைனல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கழித்து அதுக்கப்புறம் பேஸ்ட்டை போட்டுருவேன். இப்படி பேஸ்ட்டை போட்டால் அந்த அறுக்கிறது வந்து ஏன்னா இதை போடுறோம். சரியா? அடுத்து வந்து ஒரு சும்மா மாட்டுங்க சொல்லுங்க. மாட்டிட்டு தான் அடுத்து செட் பண்ண வரேன். குழாயை கொடுங்க. நல்லாங்க வந்தாங்க இது போதும். அது ஃபஸ்ட்டு அதெல்லாம் கனெக்டிவிட்டி கரெக்டாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமேல் தான் ஃபைனல் பண்ணுறேன். வெயிலுக்கு அதுக்கும் ஒன்றும் தெரியுங்க. இங்கே இது சாமி. சரியா? சரிங்களா? இதை இப்படியே கொஞ்சம் லைட்டாக தொட்டு விட்டுருவோம். லைட்டாக இருக்கீங்கன்னா இங்கே இருக்கும். மேலே தட்டா அதுக்கு இப்படியே அதை அப்படி மாட்டி விட்டுருவோம். சரிங்களா? அது எவ்வளோ போட வாங்க. ரைட்டா? ஆமாம். இப்போ அடுத்து
அடுத்து வந்து ஒரு சின்ன பிட்டு பைப்பு எடுங்க வந்தாங்க எடுங்க இதுக்கு மாதிரி பார்த்துக்கலாம் அவ்வளோ இந்த பீஸ் சரியா வரும் இப்படி இப்படி அப்படிங்க அப்படி பேப்பில் குத்திட்டு வேணாம் முடிஞ்சு அவ்வளோ இப்போ வந்து இது ஆமாம் இது என்ன உள்ளே போகுது என்ன இன்னும் உள்ளே போடணும்ல ஃபைனல் பண்ணுவோம் எதுங்க இப்போ அனுப்பிடாது நமக்கு பைப் பண்ணாங்க யாரும் எடுக்கலாம் இதை ஏற்றுங்க முதல்ல இதுக்கு விட்டு போடுங்க வரேன் வரேன் இதான் அளவு இதான் அளவா இங்கே பாருங்க இது யாருங்க எவ்வளோ பாருங்க யாருங்க யாருங்க இதுதானே ஆமாம் இதுக்கப்புறம் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வயர் மேலே வரவா தேங்காய் வளர்றதுக்கு கரெக்டு வேணாம் வந்த பாரு அவ்வளோ முடிஞ்சு ஃபுல்லாக நானும் சொல்லல தொழில பார்க்கணும் ஓகே மேலே ஈஸி லைன் போய்கிட்டு அது பார்த்துக்கிறேன் எந்த வழி தூக்கக்கூடாது சேப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்காரு பிளம்பர் ஓவர் தண்ணி ப்ரெஷரை வந்துடும் ஒட்டிக்கலாம் விடுங்க சரியாக இருக்கும் இப்போ இது மேலே உள்ள ஃபைனல் பண்ணுங்க இல்லை இதை ஃபைனல் பண்ணுங்கன்னா அந்த இதையும் மாட்டுங்க தலைவரை இதுதான் அவ்வளோதான் மேலே ஒரு பிரச்சனை அவ்வளோதான் தெரியுது அவ்வளோதான் அதான் ரைட்டா அதை எப்படி பண்ணுவீங்க இந்த பாருங்க இருக்குது அந்த பழசு இந்த பாருங்க இதுக்கு ஒரு சின்ன பைப்பு உடனே ஒழிஞ்சு போயிருக்குல்ல அதான் அது போட்டு அப்படியே போட்டு கட் பண்ண வேண்டாம் இதில் போட்டு இதில் போட்டு இதை போடுறாங்க இதில் ஒரு பிட்டை போடுறோம் அந்த சின்ன பிட்டு போடுங்க எடுங்க அதைத்தான் சொன்னேன் இது எங்கள் பிள்ளை
அதெல்லாம் சரி பண்ணி க்ளீன் பண்ணிட்டு தான் ஒட்ட போகணும். அது கொஞ்சம் ஹைட்டாக போடக்கூடாதா? சரி, இது வந்துடும். இல்லை, அங்கே ஏதோ மேஸ்திரி இருக்குது. வைப்பாங்க இதெல்லாம். முதல்ல டீயை குடிங்க, கொட்டி வாங்க. ஆமாம், ஸ்பெஷல் உங்களுக்கு டீ. எதுவும் தெரியுதா பாருங்க. எனக்கே ஒன்றும் தெரியல. பொசிஷனை மாற்றலாம். செல்லு வச்சுருக்காங்க. அதுதான் சொன்னேன். சரி, இந்த ஹைட் இருக்கட்டும். இதெல்லாம் இதில் வாங்கினீங்க? இது வந்து முக்கால் வேலை முடிஞ்சு போச்சு. இதில் போடுறோம், இது பேஸ்ட்டை போடுறோம், இதில் திரட்டை போடுறோம். அந்த இது இருக்குது கம்பெனி ரைட்டு போடுங்க. அதை சொல்லுங்க. சரிங்க, கையோட அசம்பல் கொஞ்சம் தள்ளி வாங்க. இதுதான் மெயின். வரலாறு முடியுங்க. வரலாறு முடியும் கண்டிப்பாக. அவங்க கேட்ட ஹைட் வந்துருச்சா? அதை எடுங்க, குழாய் எடுங்க. பெருங்க பெருங்க, சும்மா தெரிய வைங்க. ஓகே ஓகே. இப்போ எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணுங்கள். எல்லாம் அப்படிங்க. டஸ்ட்லாம் கழி பாருங்க. இல்லை, இது காலி பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்றாரு இங்கே ஆளுக்கு சரி, உங்களுக்கு ஒரு வேலை அப்புறம் பேசிக்கலாம். இன்னைக்கு வந்து ப்ளம்பிங் வேலைக்கு வந்திருக்குறான். ஆமாம். நல்லா பேசுங்க சத்தமாக. ப்ளம்பிங் வேலை வந்திருக்கோம். ஓகே. இன்னும் நம்ம பேசி வீடியோ போடலை. சரிங்க. மக்கள் எதிர்பார்ப்பாங்க பேசுகிற மாதிரி. ஆமாம், கொஞ்சம் கூடிய விரைவில் எல்லாம் போடணும். சரி. இப்போ சின்ன சின்ன வேலை தான் பார்க்குறோம். பெரிய லெவலில் பண்ணும்போது போட்டுருவோம். ஆமாம், பெட்ரோலியத்தில் எம்எஸ் லைனு எல்லாம் போடுறதுனால அதெல்லாம் ஒரு கொசு 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 அது எவ்வளோ வேலை அதெல்லாம் சொல்லி
இப்போ அடுத்து வந்து வாட்டர் லைன், அந்த இது போர் லைன். இன்னும் போரில் நடிச்சிட்டு இருக்கோம். எப்போயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த அப்பப்போ பேஸ்ட்டு போட்டு ஒட்டிக்கிட்டே வரக்கூடாது. இனிமேல் டம்மியாக ஃபைனல் பண்ணிவிட்டு எல்லாம் க்ளீன் ஆனதுக்கப்புறம் அப்புறம் பேஸ்ட்டு போட்டு ஃபைனல் பண்ணிடணும். ஸ்ட்ரைட் லைன்லலாம் போர் கட்டிக்கலாம், அது ஒன்றும் ஓகேண்ணா. இதை அதை போட்டுட்டு இங்கேருந்து ஃபைனல் பண்ணிட்டு இந்த குழாயை கடைசியாக விட்டுறது. திருப்பி இது மாற்றிடாங்க. இது வந்து ஓப்பனு ஸ்ட்ரைட்டு இது உள்ள வர மாதிரி இருக்குது. பார்த்துக்கலாம். போனாங்க வெளியே இருங்க, எடுங்க, வெளியில் ஒரு பேஜ் வேறு எடுத்துருங்க. எல்போ வந்து இப்போ பண்ணாங்க, இதான் ஃபைனல் பண்ணுங்க. எப்போயுமே இந்த கனெக்டிவிட்டி வரும்போது இங்கேருந்து ஃபைனல் பண்ணி கொண்டு வந்து அட்டாச் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளே போயிடும். ஓகேவா? நாங்கள் அதை போடுங்க. அதே தான், அது இல்லை, அதுக்குள்ள வீடியோ ஆகிட்டுருக்கேன். அது நம்ம பார்க்குற வேலைகள் வந்து ஒன்று ஒன்றா பொதுமக்களுக்கு காட்டணும். ரைட்டு. இது எல்லாரும் எல்லா வேலையும் பார்ப்பாங்க, இருந்தாலும் நம்ம அளவுக்கு இத்தனை வேலை யாரும் பார்க்க மாட்டாங்க. 700 வேலைகள் தெரியும். இப்போ போடுறது 41வது வேலை. என்ன இன்னும் எவ்வளோ பாக்கி இருக்குது, எல்லாத்தையும் போட்டுருவோம். என்ன எனக்கு பேசி பழக்கம் இல்லை, அதுக்கு பேசிடுவோம். ஹைட் போய் போய் இல்லை பாருங்க, 50 தான் பாருங்க, இன்னொரு விடுதலை சரி வரும்ல. சரியா சரியா பார்த்துக்கோங்க. அது அப்படியே ஃபைனல் பண்ணுங்க. இது ஒன்றும் இல்லை, இது போர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன வேலை பார்க்குறோம், போர்லேருந்து தண்ணி வந்து வாட்டர் டேங்க்கு இன்லெட் போடுறோம். ஆமாம், மோட்டர் போட முடியாது. 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் போடுறோம். அடைச்சிடணும். போதும் இதுக்கு போடுறோம் மேடம். இதெல்லாம் வந்து ஃபுல் ஒர்க்குக்கு ஒவ்வொரு வீடியோவும் 2 hours 3 hours போடுறோம். யூடியூப்பில் எவ்வளோ பேர் கூப்பிட்டு நிற்கிறாங்க, தரானு விவசாயி சேர்ந்துருக்குறாங்க. ஓகேங்களா? போடலாம்.
இந்த நேரம் சுற்றிக்கிட்டே வரணும். சரி அப்படி போட்டு இப்போ பேஸ்ட்டை போடுங்க, அப்புறம் சுற்றிக்கலாம் டக்குன்னு. சும்மா அருளாசி கடை இது ஒன்றில் போடுங்க போதும். ஹாய், சாப்பிட்டியா? நீ பேஸ்ட் போட்டுருக்கேன். ஓகே ஓகே. இப்போ வெயிட் போட்டு போட்டு விட்லாம். அது இருக்கலாம். இது இது இதாகும். இது இது பேஸ்ட்டை தள்ளி பிடிங்க அடியில். இது இதை ப்ரெஸ் ஓகே இங்கே போதும். அதே மாதிரி கடை வச்சு சூப்பராக இருக்க மாதிரி. கொஞ்சம் ரைட் அவளுக்கு அந்தளவுக்கு. ஆமாம், அதை கேட்ட பிரச்சனை இல்லை. இடமே டவுட் இருக்கு. ஆனால் போர் ப்ரெஷராக வரும். நெக்ஸ்ட்டு போதும் போதும் லைட்டாக போடுங்க. நல்லா ஒரு நல்ல செல்லாக வாங்கணும். ஓகே, அடுத்து போடுங்க. சின்ன பிட்டு, இந்த பிட்டு. எடிட்டரை போடுங்க. அது சப்ளான் டேப்பை வச்சு அதை மாற்றுங்க. மோட்டரை போட்டு செக் பண்ணுங்க. குழாயை தூக்கி அங்கே விட்டாருங்க. ஏன் பிடுங்குறீங்க? அப்படியே ஓசை நிமித்து சுற்றி முடிச்சுக்கிறேன். போட்டு விடுங்க. வட்டிலா தம்மில் தண்ணி விழுதா பாருங்க. வருது வருது. புரியுதா? அப்படி பேசணும் நீங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கீங்களா? வராதுங்க. பேசுங்க சும்மா. பொருள் ஒரு வயசு வரட்டும், வயசு ஒரே வயசு வரட்டும். அதான் நல்லா இருக்கும். மூஞ்சியை காட்டுங்க, இப்படி பாருங்க. அவ்வளோதான். அவ்வளோ பெருசு தேவையா? சரி போடுங்க, அமுக்குங்க. போகும் இது வரைக்கும். சரி உள்ளே விடுங்க. அண்ணே அது அப்புறம் போட்டுக்கலாண்ணே, வைண்ணே. பேஸ்ட் அப்புறம் எடுண்ணே. ரைட்டு போகலாம். பேஸ்ட் இல்லைன்ற அப்புறம் 7 தடவை போட்டு அந்த இப்போ இதுக்கு பிட்டை போட்டு ஏற்று கரெக்ட் பண்ண முதல்ல. அவ்வளோ தூரம் இருக்காது, கொஞ்சம் தான் அப்படியே இருங்க. அதை ஜாயின் பண்ணுங்க. அதில் இதுக்கு ஒரு சின்ன பிட்டு போடணும். ஏன்? ஓ அதே சொல்லிடலாம். வைக்க வருங்க. அவ்வளோதான், அப்படியே போட்டு விட்டுலாம். மாட்டுங்களான்னு சொல்கிறேன். உடப்பா தூக்கக்கூடாது. ஓகே, இப்போ ஃபைனல் பண்ணுங்க. இந்த இடத்துல கேப் விழுவும் பார்த்துக்குங்க. கல்லை கொஞ்சம் அப்படி தள்ளிக்கிங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. இல்லை முடிஞ்சு, ரொம்ப தள்ளினீங்கன்னா அதில் இழுக்குச்சு. இப்போ ஃபைனல் பண்ணுங்க. இங்கே கழட்டிக்கிங்க. இருங்க பெஸ்ட்டு இதாங்க. ஆனால் ஆக்ஸா பிளேடை வச்சு கீறி விட்டுட்டு தான் போடுவேன். அங்கேருந்து இங்கே வரைக்கும் தோண்டவே அவசியம் இல்லை, மண்ணு தான் போடணும். ஆமாம் சில பேருக்கு இதெல்லாம் வீடியோவை பார்த்து பைப் லைன் எப்படி போடுறதுன்னு பழகிக்கலாம். எல்லோரும் நல்லா பார்த்து பழகுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு கமெண்டை போடுங்க. அடுத்து என்ன கற்றுக்கணும்? ஆமாம், ப்ளம்பிங்க்கு அடுத்து மேசன்ரி. கதவு திறக்காத தம்பி, கதவு அடங்கி கொஞ்ச நேரம். சைக்கிள் வெளியில் நிப்பாட்டுப்பா.
அந்த பக்கத்தை ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு அப்புறம் அதை ஒட்டி. ஏய் கதவை திறக்க. சாமி இது எடுங்க சாமி. துணி 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 இந்தாங்க. ஓகே மூடிடும் மூடிடும். வேண்டாம் வேண்டாம். ஆடி எங்க? இந்த ஓகே. கொஞ்சம் வண்டி வண்டி ஏற்றிடாம அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டாக தோண்டி விடணும். இங்கே பாருங்க, இந்த இடத்துல இந்த மனையில் ஏறுதுல அந்த இடத்துல லைட்டாக அதை குத்தி விடுங்க. அவ்வளோதான். இந்த கொஞ்சம் அந்த ஸ்டெப்பு வரைக்கும். உடஞ்சா இருக்கு உடஞ்சிருச்சு. அதை அந்த கப்ளையும் போட்டுக்கும். அப்புறம் இந்த அளவுக்கு நிமித்தினா உடையாம என்ன செய்ய? இல்லாட்டி படிதான் சாமி. ஒரு ஷூ போட்டு விட்டுலாம். ஷூ ஹைட்டு கரெக்டாக பார்த்துங்க. கட்டிட்டேன், கரெக்ட் ஓடிட்டேன். நல்லா அங்கிட்டு பேச காமிங்க உங்கள் முகத்தை. இந்த பாருங்க, அப்படி காட்டினேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். இந்தமாரி தொட்டி இதுக்குள்ளே தான் நம்மளால் இறங்க முடியாது. நல்லா குண்டாக இருக்குங்களா?